துணிவே துணை. முன்னொரு காலத்தில் தென்னிந்தியாவின் ஒரு அழகான கிராமத்தில் நடேசன் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அஜய் மற்றும் விஜய் என்ற 2 மகன்கள் இருந்தனர். அவர்கள் ஒரு சிறிய குடிசையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அஜயும் விஜயும் ஒருவரை ஒருவர் நேசித்தாலும் அவர்களுக்குள் எப்போதும் போட்டி இருந்து கொண்டே இருக்கும். நான் தான் உன்னை விடச் சிறந்தவன் என்று இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்கள். மகன்களின் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர நடேசன் ஒரு யோசனை செய்தார். அவர் அவர்களிடம் ஒரு அழகான நவரத்தின மாலையை காட்டினார். உங்களில் யார் தகுதியானவர் என்று நிரூபிக்கிறீர்களோ அவருக்குத்தான் இந்த குடும்ப நகை சேரும் என்றார். அஜய் தனது அறிவை வளர்த்துக் கொள்ள விரும்பினார். அவர் ஊரை விட்டுச் சென்று ஒரு பெரிய குருவிடம் வான்சாஸ்திரம் மற்றும் ஜோதிட கலையை கற்றுத் தேர்ந்தார். அவர் அமைதியான முகத்துடன் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார். விஜய் தனது உடல் வலிமையை நம்பினார். அவர் ஒரு தற்காப்பு கலை பள்ளியில் சேர்ந்து சிறந்த போர்வீரனாக பயிற்சி பெற்றார். அவர் வாழ்வீச்சிலும் வில்வித்தையிலும் நிகரற்றவராக திகழ்ந்தார். பல ஆண்டுகள் கடந்தன. இருவரும் தங்கள் கல்வியை முடித்துவிட்டு ஒரே நாளில் வீட்டிற்கு திரும்பினார்கள். ஆனால் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியடைய செய்தது. வீடு கலைந்து கிடந்தது, கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தன. தந்தை நடேசன் ஒரு மூலையில் சோகமாக அமர்ந்திருந்தார். மகன்களை, கொள்ளையர்கள் நம் வீட்டிற்குள் புகுந்து என் நகைகளையும் அந்த விலைமதிப்பற்ற நவரத்தின மாலையையும் திருடிச் சென்றுவிட்டனர் என்று அழுது கொண்டே கூறினார். அஜய் உடனே செயல்பட்டார். அவர் தனது ஜோதிட அறிவை பயன்படுத்தி ஒரு பலகையில் சில கட்டங்களை வரைந்தார். நட்சத்திரங்களின் நிலையை வைத்து திருடர்கள் எந்த திசையில் சென்றிருப்பார்கள் என்று கணக்கு போட்டார். தம்பி, திருடர்கள் மேற்கு திசையில் உள்ள அடர்ந்த காட்டிற்குள் சென்றிருக்கிறார்கள். அங்கே பேய்கள் நடமாடுவதாக சொல்லப்படும் ஒரு பகுதி இருக்கிறது. அங்கேதான் அவர்கள் பதுங்கியிருக்கிறார்கள் என்றார் அஜய். விஜய் துணிச்சலுடன் அந்த காட்டிற்குள் நுழைந்தார். மரங்கள் பயமுறுத்துவது போல அசைந்தன. ஆந்தைகள் அலறும் சத்தம் காதை பிளந்தது. ஆனால் விஜய் பின்வாங்கவில்லை, முன்னேறிச் சென்றார். திடீரென்று பயங்கரமான பேய்கள் விஜயை சூழ்ந்து கொண்டன. அவற்றின் தலைவன் விகடன் என்பவன் மிக நீளமான தாடியுடன் பயங்கரமாக சிரித்துக்கொண்டு அவர் முன்னால் தோன்றினான். விஜய் ஒரு தந்திரம் செய்தார். தன்னிடம் இருந்த ஒரு பெரிய கம்பளி போர்வையை தன்மேல் போர்த்திக் கொண்டார். பேய்களோடு சேர்ந்து அவரும் விசித்திரமான குரலில் கத்திக்கொண்டு நடனமாடத் தொடங்கினார். பேய்கள் குழப்பமடைந்த தருணத்தை பயன்படுத்திய விஜய் சட்டென்று பாய்ந்து விகடனின் நீண்ட தாடியை பிடித்துக் கொண்டார். உன் சக்தியின் ரகசியம் இந்த தாடியில்தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றார் விஜய். என்னை விட்டுவிடு, தாடியை வெட்டாதே. திருடர்கள் அந்த பெரிய பாறைக்கு அடியில் உள்ள குகையில்தான் நகைகளை ஒளித்து வைத்துள்ளனர் என்று விகடன் கதறினான். விஜய் குகைக்குச் சென்று திருடர்களை தனது வீரத்தால் தோற்கடித்தார். அவர் நவரத்தின மாலையையும் மற்ற நகைகளையும் மீட்டுக்கொண்டு வெற்றி களிப்புடன் காட்டிலிருந்து வெளியேறினார். விஜய் வீட்டிற்கு வந்து தந்தையிடம் நகைகளை ஒப்படைத்தார். அண்ணா, உங்கள் ஜோதிட அறிவு இல்லையென்றால் என்னால் இவர்களை கண்டுபிடித்திருக்க முடியாது என்றார் விஜய். அஜய், உன் வீரமும் துணிவும் இல்லையென்றால் நகைகளை மீட்டிருக்க முடியாது என்றார். நடேசன் இருவருக்கும் மாலையை பகிர்ந்து கொடுத்தார். அவர்கள் இருவரும் இனி சண்டையிடாமல் ஒற்றுமையாக இருக்க முடிவு செய்தனர். அறிவும் வீரமும் இணைந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று அவர்கள் உணர்ந்தனர்.